ஹலோ கைஸ், நான் உங்கள் வீடியோ பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த vlogல என்ன பண்ண போகிறோம், ஸோ எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து கோயம்புத்தூர் ஒரு ஸ்மால் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணாங்க. ஸோ ஏன்னா நம்ம யூனிகார்ன் எடுத்ததுலேருந்து கோயம்புத்தூர் போகணுன்னு ஒரு ட்ரீமாகவே இருந்துச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் ஓகே, நம்ம இப்போ இந்த ரைட் முடிப்போம், இந்த ரைட் முடிச்சுட்டு அப்படியே கேரளா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோடு எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ மம்மிலாம் அதுக்கேற்ற மாதிரி பூஜைலாம் போட்டு வேறு மாதிரி ஒரு ஃபன் பண்ணி விட்டு பயங்கரமாக பண்ணி விட்டாங்க கைஸ். ஸோ நம்ம வந்து எங்கேருந்து கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காஞ்சிபுரம் பக்கத்தில் இருந்து கிளம்புறோம் கைஸ். காஞ்சிபுரத்துலேருந்து காஞ்சிபுரம் டு கோயம்புத்தூர் போகிறோம். ஸோ கோயம்புத்தூர் வந்து நீ டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போகிற இடம் கேட்டால், நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகல கைஸ். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வந்து எங்கே போக போகிறோன்னா கிருஷ்ணகிரி போக போகிறேங்க. ஸோ கிருஷ்ணகிரியிலேருந்து ஸோ காவேரிப்பட்டினம் சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. ஸோ ஃப்ரெண்டு அங்கே இருக்கார். ஸோ அங்கே போயிட்டு ஸோ அவரை பார்த்துட்டு ஒரு சில இதுவில் பேச வேண்டியது இருக்குது. ஸோ அங்கேருந்து அவரை பார்த்துட்டு ஸோ மேபி அங்கே ஒன் டே ஸ்டே பண்ணிவிட்டு தாங்க நெக்ஸ்ட் டே தாங்க நம்ம வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகும் கைஸ். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் கைஸ். ஸோ நம்ம வந்து ஹைவே ஏறிட்டோம் கைஸ். ஸோ ஹைவே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு நமக்கு வந்து கிருஷ்ணகிரி தாங்க. ஸோ இங்கேருந்து கிருஷ்ணகிரி எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 200 and something 220 ப்ளஸ் சம்திங் வருதுங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறேன். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக கண்டிப்பாக போக முடியாதுங்க. ஏன்னா மார்னிங்கே பச்சை தண்ணி கூட வாயில் படலைங்க. ஸோ அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஸோ முன்ன போயிட்டு நம்ம வேலூர் கிட்டே போயிட்டு ஒரு டீ பிரேக் எடுத்துக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து டீ பிரேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து நான் ஸ்டாப்பாக அப்படியே ரைட் பண்ணிட்டு போயிடலாம் கைஸ். ஸோ நீ அங்கே கிருஷ்ணகிரி போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ நம்ம கிருஷ்ணகிரி போயிட்டு நம்ம ஒருத்தரை மீட் பண்ணணுங்க. ஏன்னா ரொம்ப ஓல்டு ஃப்ரெண்டு மீன்ஸ் வந்து ஒரு 5 இயர்ஸாக தெரியும். ஸோ 5 இயர்ஸாக வந்து ரொம்ப க்ளோஸு. ஸோ எப்படி அது வாயால் சொல்ல முடியாதுங்க. ஸோ அவ்வளோ பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஸோ இடையில் நிறைய சண்டை வந்திருக்கு, நிறைய ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ஸோ மறுபடியும் ரொம்ப எப்படின்னா பேசினாவே ஒரு 4 மந்த்து 1 டைமு. ஸோ அந்த மாதிரிங்க. ஸோ இதுக்கு முன்னே நம்ம கேமிங் சேனல் வச்சுருந்தோம் சொன்னலைங்க. ஸோ நானும் அவரும் தான் கேமிங் சேனல் ரன் பண்ணோம். ஸோ அவரும் இன்னும் சேனல் ரன் பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ நம்ம தாங்க அதுலேருந்து லீவ் ஆகிட்டோம். இப்போ நம்ம மோட்டோ விளாகிங் சைடு வந்துட்டோங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இதை விட்டுட்டு நீ வேறு ஏதாச்சும் கேட்டகரி போவியான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸோ நமக்கு இனிமேல் வந்து இது மட்டும்தாங்க, மோட்டோ விளாகிங் மட்டும்தான். ஸோ நம்பி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ உங்களுக்காக நான் இருப்பேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ அங்கே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெட்டராகவே வேறு மாதிரி இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து நம்ம சொல்லலை, அன்எக்ஸ்பெக்டடாக தான் போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவரோட ஃப்ரெண்டு நமக்கும் ஃப்ரெண்டு தான். ஸோ அதனால் வந்து அவராண்ட கேட்டு லொக்கேஷன்லாம் வாங்கி எல்லாமே வாங்கிட்டோம். அவர் வீட்டாண்டிருந்து லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்லி எல்லாமே பண்ணியாச்சு கைஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் அப்படியே நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக போய் பார்க்கலாம், என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்ன ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஹலோ காய்ஸ், நான் உங்கள் வீடியோ பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இப்போது நம்ம வந்து அந்த விளாக் தாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அது பேர் என்ன, ஊர் பேர் கூட என்ன வாயில் இல்லை. ஸோ கிருஷ்ணகிரி தாங்க போகிறோம். ஸோ கிருஷ்ணகிரி போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு இருக்காரு கைஸ். ஓகேங்களா? ஸோ அங்கே போயிட்டு வேறு மாதிரி ஒரு ஃபன் பண்ணிவிட்டு வேறு மாதிரி ஒரு அட்ராசிட்டி பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து கேரளா போகலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம கிருஷ்ணகிரி போயிட்டு வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளேயே நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டா ஓகே. ஸோ மோட்டோ விளாகிங் ஃப்ரெண்டு அவர் வந்துட்டா ஓகே. ஸோ அப்படிலாம் பார்த்துக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஸ்மால் ஒரு டீ பிரேக் எடுக்கலாம் தாங்க, டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் கைஸ். காலையிலே சாப்பிடலையா, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த விளாக் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபன்னாக வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். ஓகேங்களா? ஃபேஸில் பார்த்தாவே தெரியும் நிறைய ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைமுங்க ரைடு, ஏன்னா இவ்வளோ லாங் போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைமு, அதுவும் பைக்கில்ன்றது ரொம்ப வேறு மாதிரி இருக்குது கைஸ். ஓகேங்களா? ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டு கொடுங்க. நான் கண்டிப்பாக மேலும் வீடியோ போடுறேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து அப்படியே டீ சாப்பிட்டு அப்படியே மோட்டோ விளாகிங்கில் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறேன் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், லவ் யூ கைஸ். அப்படியே கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுப்பீங்க நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக போகலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ டீ சாப்பிட்டு அப்படியே இங்கேருந்து நான் மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். கைஸ் ஓகே கைஸ், நம்ம டீ சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிருஷ்ணகிரி தாங்க போகிறோம். ஸோ அப்படியே நான் கிட்ட போயிட்டு நான் அப்படியே ரைட் பண்ணுறேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளோட யூனிகார்ன் பாருங்களேன், செம்மையாக இருக்குது கைஸ். அம்மா வேப்பலெல்லாம் வச்சுட்டு செம்மையாக வந்து ஃபன் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கலாம். ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம வந்து கிருஷ்ணகிரி தாங்க போகிறோம். ஸோ அப்படியே கிருஷ்ணகிரி கிட்ட போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், அப்படியே ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம இங்கேருந்து டீ பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் கைஸ். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து கிளம்பிட்டோம்.
கிளம்பிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வேலூருங்க. ஸோ வேலூர்லேருந்து ஏய் அண்ணே பார்த்து வாங்க இங்கே ஃபஸ்ட்டு ஃபியூல் அடிக்கணுங்க. பங்கம் என்ன இருக்குமா அப்படின்னு தெரியல. பார்க்கலாம் எங்க என்ன பைக் அது. ஓ செமையாக இருக்குங்க. ஸோ என்ன பைக்குன்னு தெரியல. அங்கே வரட்டும் முன்ன வரட்டும் பார்க்கலாம். நான் தான் நீ வளரவில்லை மறுபடியும் இருக்கால் கூட. ஏங்க மேலே அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது தெரியுதுங்களா? செமையாக இருக்கா? ஸோ எனக்கு வந்து இதெல்லாம் பிடிக்குங்க. ரத்னகிரி, இது ரத்னகிரியாம். எனக்கு வந்து இதெல்லாம் பிடிக்குங்க. என்ன பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி மலைக்கு மேலே இருக்கிற கோவில், ஸோ இந்த மாதிரி ஹில்ஸு, ஃபால்ஸு, வாட்டர் ஃபால்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கேன், நான் எத்தனை டைம் பார்த்தாலும் அது வந்து நான் வந்து புதுசாக பார்க்குற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அது அப்படி தான் பழகிருச்சு. நம்ம டீ பிரேக் எடுத்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அதுலேயே வந்து நம்ம வந்து என்னது நெத்தியில் பொட்டில் வச்சுருப்போம், அம்மா வச்சுக்கிட்டாங்க. ஸோ வேற மாதிரி கைஸ் எல்லாம் செம்ம பீஸ்ஃபுல்லாக செம்மையாக ரைட் பண்ணுவோங்க. வேலூர் ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ வேலூர் ரீச் ஆகிட்டேன்னா ரீச் ஆகலை. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தொலை போடுங்க வேலூருக்கு. என்னங்க பெட்ரோல் பங்க் காணும். ஸோ நம்ம ஃபியூல் போகணுன்னா நம்ம யூனிகான் போகாதுங்க. அதுவும் இருக்கு ஹெச்பி ரொம்ப லாங்கில் இருக்கணும். ஸோ அங்கே போயிட்டே ஃபியூல் அடிப்போம். இங்கேருந்து எங்க இந்த பைக்கில் பார்த்தா செம்மையாக இருக்குல்ல. என்ன பைக்குன்னு தெரியலையாண்ணா, என்ன பைக்குன்னு தெரியல. ரைடரா செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறாரு. இன்னும் அந்த டயரை பார்த்தா பயங்கரமாக இருக்கு. செம்மையாக இருக்குங்க பைக்கு. எங்க ஃபோர் எக்ஸாஸ்ட் பண்ணுறேன். வாவ் எக்ஸாஸ்ட் தெரியுதுங்களா? வாவ் செம்மையாக இருக்குங்க பைக்கு. செம்மையாக இருக்குங்க உண்மையா. டிஎன்சியில் நான் என்ன சென்னை பைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறுத்துறேன்னா சும்மா பேச்சு இருக்கலாம். என்ன பைக்குன்னு தெரியலையே. ஓ அது டயர் பாருங்க, லாரி டயர் மாதிரி இருக்கு. ஓ செம்மையாக இருக்குங்க. ஸோ நம்ம பக்கத்தில் தான் போகுது. ஓ பைக்கை பார்க்கறதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ பார்த்தீங்களா 4 எக்ஸாஸ்ட் 4 எக்ஸாஸ்ட் இருக்கு. வாவ் செம்மையாக இருக்குல்ல. ஆனால் என்ன பைக்கு நேம் தான் தெரியலையே. அந்த பைக்கை பார்த்துட்டு நம்ம ஃபியூல் பங்கை விட்டுட்டோம். பார்த்துக்கலாம். பட் நல்லா இருக்கு பைக்கு. ஆனால் செம்மையாக இருக்கு. பார்க்கறதுக்கே கண்ணாடி மாதிரி பிளாக்காக செம்மையாக இருக்குது கைஸ். ஃப்யூச்சரில் வாங்கலாம், கண்டிப்பாக வாங்கலாம் கைஸ். ஆமாப்பாங்க. அங்கே ஒரு இந்தியன் பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ அங்கேயாச்சும் நம்ம ஃபியூல் அடிக்க ட்ரை பண்ணுவோம். என்னடா ட்ரை பண்ணுவோம் போலியார் அப்படின்னு கேட்டால் நம்ம ஏதாச்சும் ஒன்று மாற்றி மெயின் மாறி அப்படியே போயிடுவோம் கைஸ். கால் வருதான் இங்கே வாக்கு அலாருங்க. எத்தனை மணிக்கு அடிக்குது பாருங்கள். நான் 3 o'clock அடித்தா அது மேலேயும் ஏதோ ஒன்று இருக்குது. பட் ஆனால் ஏதோ கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னு சரியாக தெரியல கைஸ். நம்ம அப்படியே இந்த இதுலேயே போயிட்டு அங்கே ஃபியூல் அடிச்சுட்டு போயிடுவோம் கைஸ். அந்த பைக்கு போகுது அங்கே போயிட்டு இருக்கு கைஸ். செமையாக இருக்குது. அவரை கூப்பிட்டு கேட்கலாம். கைஸ் இங்கேருந்து வேலூர் வந்து 6 kilometer இருக்குது. ஆனால் இது ஃபுல்லாக வேலூர் மாதிரி தான். வேலூர் தாங்க. ஸோ இந்தியன் ஆயில் இருக்குது, பரவாயில்ல. இதை வந்து எங்கே செம்ம ஃபாஸ்ட்டாக போகுதுங்க பைக்கு. செம்மையாக போகுதுப்பா. போயிடுச்சுங்க அது அவ்வளோ துளு போகுது. ஐஸ் இங்கே போயிட்டு ஃபியூல் அடிப்போம். இது என்னது இந்தியன் ஆயில். பெட்ரோல் பெட்ரோல் பெட்ரோல். அண்ணன் இருக்கார். அண்ணன் மீசையை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அவர் அண்ட் ஒரு ஃபன் பண்ணுவோமா? வேணாம். ஸோ நம்ம அப்படியே நார்மலாக ஃபியூல் அடிப்போம். எவ்வளோ கிடைக்கலாம்? ஒரு 699 கிடைக்கலாமா?
ஓகே கைஸ், நம்ம 699 கிடைப்போம். கைஸ் ஒரு 699 ஜிபே இருக்குல்லண்ணா, ஹோல் சின்னது பார்த்து போடுங்க போகணும். ஓகேண்ணா. ஓகே ஓகே கைஸ், நம்ம அப்படியே இங்கேருந்து ஃபியூல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம் கைஸ். ஸோ ஓகே, நான் பே பண்ணுறேண்ணா கைஸ். ஓகே, ஃபியூல் அடித்தாச்சு. ஸோ இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதாக கைஸ். வண்டி ரொம்ப அழுக்காக இருக்குது பைக். இங்கே பெரிய ஆக்சிடெண்ட்டுங்க, லாரியே கவுந்து போயிருக்கு. இல்லைங்க, திருப்பிட்டு போய் பார்ப்போம். ஓ, அது தெரியுதுங்களா, பெரிய ஆக்சிடெண்ட்டுங்க. சூப்பா எப்படி வந்து கவுந்துருக்கு பாருங்களேன். ஐயோ, இங்கே ஃபுல்லாக வெயிட் பண்ணுங்கள், ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். இங்கே பெரிய ஆக்சிடெண்ட்டு. ஸோ வெக்கையாக எடுத்துகிட்டு வந்திருக்கு, அந்த வைக்கோல் இருக்குல்லங்க, நெல்லிலேருந்து வரும்ல, ஸோ அதுதான் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஃபுல்லாக பெரிய ஆக்சிடெண்ட்டுங்க. ஷர்ட் ஆளுக்கு ஒன்றும் ஆகலை போல், எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரூட்டில் வந்து அப்படியே வந்திருக்கு. ஓ ஷர்ட் பாவங்க. கைஸ், ஆனால் வண்டி ஓட்டும் போது டிரைவர்ஸ்லாம் பார்த்து ஓடணும் கைஸ். ஸோ தூக்கத்தால் தான் எடுத்துகிட்டு வந்து விட்டு இருக்காங்க போல். ஸோ ஷர்ட் பாவம் கைஸ். பெரிய ஆக்சிடெண்ட்டுங்க. ஸோ டிரைவர்ஸோட நிலைமை இதுதாங்க. ஸோ வந்து நைட்டில் தான் ஆயிருக்கு. இப்போது மிட் நைட்டு ஒரு 4 o'clock அந்த மாதிரி தாங்க ஆயிருக்கும். ஏன்னா வந்து நைட்டில் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி கரெக்டாக அந்த டைமுக்கு அங்கே வந்துடணும் லோடு அப்படி இப்படின்னு வந்து பேசிட்டு அந்த மாதிரி கண்ணை தூக்கம் இல்லாமல் ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரைவ் பண்ணி தாங்க இப்போலாம் ஆகுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பெரிய பெரிய டிரைவர்ஸ்லாம் இந்த மாதிரி ஏதாச்சும் லைட்டாக லைட்டாக தூக்கம் வந்துச்சுன்னா கூட வண்டியை ஓரம் கட்டிட்டு தூங்கிட்டு கொஞ்சம் பொறுமை அப்புறமேடியும் வண்டி எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் நல்லதுங்க. இந்த தூக்கத்தினால தாங்க கண்டிப்பாக வந்து நம்ம எப்படியாச்சும் அங்கே போயிடணும், எப்படியாச்சும் அங்கே போயிடலாம் அப்படின்ற ஒரு நினைப்பில் வந்து தாங்க இப்படி ஆகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஆனால் ரொம்ப இல்லைங்க. ஸோ நம்ம வந்து கிருஷ்ணகிரி ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இதுதாங்க கிருஷ்ணகிரி. ஸோ கிருஷ்ணகிரி ஃபுல்லாக ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் கிருஷ்ணகிரி. ஸோ இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காவேரிப்பட்டினம் போகணுங்க. ஸோ காவேரிப்பட்டினம் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர், இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் போகணும். ஸோ மார்னிங்லேருந்து இன்னும் சாப்பிடல காய்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா 9:28 ஆகுது. பார்த்துக்கலாம். இதுதான் காய்ஸ் கிருஷ்ணகிரி. ஸோ இங்கேருந்து நம்ம அங்கே போயிடலாம் காய்ஸ். கிருஷ்ணகிரி ஓகே, இதுதான். ஓ, நம்ம எங்கே போனோம் இப்போ, எங்கே போகணும்னு தெரியலையே. காவேரிப்பட்டினம் போகணும். மேப் போட்டு பார்க்கலாம். பஸ் வர கொடுக்குறது காய்ஸ். நம்ம இங்கேருந்து மேப் போடுவோம். ஸோ இங்கேருந்து எத்தனை கிலோமீட்ரு, எப்படி எந்த ரூட் போகணுன்னு போடலாங்க. ஸோ அப்படியே போட்டு பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் காய்ஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற வழியில் தாங்க இருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு இன்னும் எவ்வளோ தொலைவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 10 kilometers இருக்குங்க. ஸோ அதுக்கு முன்ன வந்து ஸோ அந்த இது பார்த்தேங்க. ஸோ வாட்டர் டேம் தெரியுதுங்களா, ஸோ வாட்டர் டேம். ஸோ அது பார்த்தேங்க. ஸோ பார்க்கும்போது அது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதையும் அப்படியே கவர் பண்ணிவிடுவோம் சொல்லிட்டு கவர் பண்ணியாச்சு கைஸ். ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது, பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சைடு வந்து தண்ணி இருக்குது. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக மலை தண்ணி இருக்குது. செமையாக இருக்குது இல்லை கைஸ். ஸோ பார்க்கும்போதே நல்லாயிருக்கு ஃபுல்லாக கைஸ். நான் வந்து இந்த ரோடு வந்து ஸோ ஓகே நார்மலாக இருக்கும் அப்படின்னு நினச்சா, சும்மா கேரளாவில் இருக்கும் பாருங்களா, மலை ஏறி இறங்கி ஸோ ஆஃப் ரோடு 1 way தான், அந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது. நான் பார்க்கவே ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் தான் கைஸ் நான் ஸ்டாப்பாக
300 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஸோ இன்னும் 10 கிலோமீட்டர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ அப்படியே மோட்டோ விலாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ கைஸ். கைஸ் நம்ம கிட்ட வந்துட்டோம் கைஸ். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வீடு சொன்னாங்க. ஸோ வந்துட்டோங்க. கரெக்டாக வீட்டோட லொக்கேஷன் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது தெரில, பார்க்கலாம். ஸோ அவன் இருப்பான்னு தெரியல கைஸ், பக்குன்னு இருக்குது. வாவ், வாவ், எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்படியே தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இப்படியே தாங்க போகணும். வாங்க பார்க்கலாம். நம்ம பையன் பைக் வந்து சிட்டி சம்திங் ஏதோ ப்ளூ கலர் பைக் ஒன்று வச்சுருப்பான். இப்படியே போகணுமா? இங்கே தாங்க இருக்கான் வீடு. ஸோ எங்கே இருக்குன்னு தான் சரியாக தெரியலையே. வாங்க போய் பார்ப்போம். கைஸ் அதுவும் இருக்கா மாதிரி கைஸ், அவன் தான் அந்த தருதலை தான் கைஸ். அப்பா எப்படி இருக்க? ட்ரிப் எல்லாம் நல்லா தான் போகுது. சாப்பிட்டே இல்லையா? சாப்பிடலாம். அப்புறம் என்னையோ இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக அந்த டன் மாதிரி ஒன்று இருக்கே, அங்கே அந்த டன் சொல்லிவிட்டு இந்த டன்னுக்கு போயிட்டு ஐயோ சுற்றிட்டு மறுபடியும் வந்தேன், ரைட்டான வந்தேன். மொபைல் ஹோல்டர் உடஞ்சிடுச்சா, சரி அதனால்